குமமோட்டோல எங்க முசாய் ஆண்டியோட எதிர்காலமே இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானே, எங்க அம்மா, எங்க அப்பா, முசாய் ஆண்டி எல்லாரும் குமமோட்டோவுக்கு போனோம். அந்த இடத்துல நானும் முசாய் ஆண்டிய ஊர் சுத்தி பார்க்க போனோம். அங்க வினோதமான விஷயம் நடந்துச்சு. இதோ இவங்க 2 பேரையும் இன்னைக்கு முசாய் ஆண்டி பார்க்கணும் அப்படின்னு எங்க தாத்தா கட்டளை போட்டிருக்காரு. ஆஹா, இது ரொம்ப டைட்டா இருக்கு. என்ன Dress இது? இந்த Dress என்ன நல்லாவா இருக்கு? இத போட்டுட்டு தான் போகணும் என்ன அவசியம்? இந்த Dress போட்டுட்டு போனா என்ன நடந்துரும் நினைக்கிறீங்க? எதுவும் நடக்குமான்னு தெரியல. ஆனா வழக்கமான Dressல போனா நீ நல்லா இருக்க மாட்ட. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது உண்மையிலேயே நம்ம முசாய் தானா? இது நம்ம முசாய் ஆண்டி தானா? இது வழக்கமான முசாய் ஆண்டி மாதிரி இல்லையே. அதுதானே இப்ப பிரச்சனையே. சரி, இப்ப எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. மசாய், நீயும் இவ கூட போயிட்டு வந்துடுமா? ஓகே. ஏய் ஷின்சான், நீ எனக்காக ஒரு உதவி செய்யணும். அங்க எல்லாத்தையும் அப்படியே குளறுபடி ஆக்கி விட்டுறணும், சரியா? நான் அப்படி பண்ணா அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி என்ன திட்ட மாட்டாங்களா? ஒருவேளை நீ அப்படி செய்யலனா நான் தான் உன்னை திட்டுவேன். என்கிட்ட என்ன இருக்குன்னு பாத்தியா? இது ஆக்ஷன் காமன் கோல்டு 3D கார்ஜியஸ் கார்ட்ஸ் ஆச்சே. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லாம நான் பாத்துக்கிறேன். அப்படி போடு என் செல்ல குட்டி. நான் இந்த மாதிரி பண்ண உடனே ஒசேட்டை ஆரம்பிச்சிடணும். ஆனா இந்த சைன் நல்லாவே இல்லையே. இதுக்கு இதை விட்ட வேற வழியே இல்லையே. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு பெரிய பாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சைன் கொடுக்கணும். அந்த மாதிரி என்ன செய்யறது? இந்த மாதிரி சிரிச்சு காட்டுங்க போதும். சிரிச்சா எல்லாரும் ஓடிடுவாங்களே. முசாய், ஃபைனல் டச் கொடுக்கிறதுக்கு நான் வந்திருக்கேன். வரியா? இதோ வந்துட்டேன்க்கா. அப்படியே நீயே என் கூட வாயேன்க்கா. நீ வந்தா எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுது. நீ கவலையே படாத. கண்டிப்பா நான் உன் கூட வருவேன். நீ பயப்படாம இரு. என்ன? ரொம்ப நன்றிக்கா. என்ன எதுக்காக இப்படி ஒரு சன்கிளாஸ் எல்லாம் போட்டு கூட்டிட்டு வந்திருக்கேன்? தனியா வரதுக்கு பயமா இருந்தது, அதான் உங்களையும் கூட்டிட்டு வரேன். நான் கேட்ட மாதிரி லேட்டஸ்ட் சன்கிளாஸ் வாங்கி கொடுத்திருந்தா சூப்பரா இருந்திருப்பேன். சின்ன பசங்க இந்த மாதிரி கண்ணாடி தான் போடணும். எங்களை மாதிரி சன்கிளாஸ் எல்லாம் போடக்கூடாது ஷின்சான். மிஸ்டர் கிக்குகுச்சி, இவங்க தான் கோயாமா முசாய். இது அவளோட அக்கா மசாய். உங்களை பார்த்ததுல சந்தோஷங்க. என் பேர் கிக்குச்சி. உங்களை பார்த்ததுல எனக்கும் சந்தோஷம். எனக்கும் தாங்க. இந்த இடம் உண்மையிலேயே ரொம்ப அருமையா இருக்குல்ல? சரி சொல்லுங்க, குடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது வேணுமா? என்ன சொல்லலாம்? ஒரு 4 பேர் குடிக்கிற அளவு ஜூஸ் கொடுத்துருங்க. என்ன முசாய் இது? சாரி, அவ எப்பவுமே இப்படிதான் ஜோக் அடிச்சிட்டு இருப்பா. அவரு பார்க்க நல்லவரா தான் தெரியுறாரு. சரியா சொன்னீங்க. என்னது, லஞ்சுக்கு மட்டும் 380 ரூபாயா? இதெல்லாம் ரொம்ப ஓவர். இங்க வந்து என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? உங்களுக்கு ரொம்ப குளிருதா? அதெல்லாம் இல்லையே. 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க? கொஞ்சம் பொறுமையா தான் இருங்களேன். அப்படின்னா உங்களுக்கு போட்டோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும்ல? இந்த மாதிரி நமக்குன்னு ஒரு தனி திறமையை வளர்த்துக்கிறது நல்ல விஷயமா தான் இருக்கு. ஆமா. இந்த மாதிரி போட்டோ எடுக்கிறதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வாழ்க்கை பூரா நிலைச்சு நிக்கும் இல்லையா? அதுதான் பெரிய விஷயம். ஆமாங்க. பாக்குறதுக்கு நல்லவரா தெரியறாரு. போட்டோஸ பத்தி நல்ல எண்ணங்களும் இருக்கு. இப்படி காலார நடந்து எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா முசாய்? வாங்க. எப்படி இருக்குன்னு தெரியலையே. முசாய் ஆண்டி சிக்னல் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகல இல்ல? அம்மா, யாரு இது? இங்க முடிஞ்ச வேலை மரியாதை போ. அம்மா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற, தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாதீங்க. நேரங்காலம் தெரியாம இப்படி ஆக்ட் பண்றியே. தயவு செஞ்சு இங்கிருந்து போப்பா. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க சார். ஆண்டி, தயவு செஞ்சு எங்க அம்மா கிட்ட போக விடுங்க. என்ன உளறிட்டு இருக்க? வாய மூடு. என் பையன் அடிக்கடி இப்படிதான் பண்ணுவா, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. தாய் குலமே. இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. அப்படின்னா அந்த ஷின்சான் முசாயோட... இல்ல இல்ல இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இல்லீங்க, விஷயம் என்னன்னா, இந்த பையனை நான் ஏற்கனவே பாத்துருக்கேன். அந்த நூடுல்ஸ் கடையில இருந்து விஷயத்தை போன் பண்ணி சொன்னதே நான் தான். என்ன? ஆனா எங்க பாட்டி இத பத்தி எதுவுமே சொல்லலையே. நான் இந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்ல சொல்லி சொன்னேனே. என்ன மாதிரி ஒருத்தர் கூட நீங்க திடீர்னு வந்து பேசும்போது உங்களுக்கு என்ன தெரிஞ்சிட போகுது? எனக்கு நல்லா புரியுது. உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்குங்கறத புரிஞ்சுக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா, என்னோட சம்மதம் எப்பவுமே ஓகே தான். இனிமே முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான். நல்லா யோசிச்சு சொல்லி அனுப்புங்க. மிஸ்டர் கிக்குச்சி, அது வந்து என்ன மன்னிச்சிருங்க. முசாய் நில்லுங்க. என்னாச்சு முசாய்? அவர்கிட்ட பேசினியா? இத பாருங்க பாட்டி, தயவு செஞ்சு எனக்காக அவர்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்டுருங்க.
முசாய். இவ பாட்டுக்கு இப்படி ஓடிக்கிட்டு இருக்காளே, ஹயக்காவை வேற பாக்க போகணும், என்ன பண்றது? பாட்டி முசாய் எங்க? அத ஏன் கேக்குற? எங்கேயும் காணுமே. எங்கதான் போயிருப்பா? இங்க பக்கத்துல அவ போற மாதிரி இடம் ஏதாவது இருக்கா? அப்ப எனக்கு குமமோட்டோ அரண்மனைக்கு போகணும். சம்பந்தமே இல்லாம இப்ப எதுக்கு அங்க போகணும்னு சொல்ற? குமமோட்டோ அரண்மனையா? எனக்கு ஒரு பொறி தட்டிடுச்சு. நான் அப்பவே நினைச்சேன். அடடே, முசாய் ஆண்டி அங்க உட்கார்ந்திருக்காங்க பாருங்க. ஏய் முசாய், அரண்மனை அந்த பக்கம் இருக்கு. பில்டிங் எல்லாம் மறைச்சிடுச்சு, என்னால பார்க்க முடியல. என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த மரத்திலேயே தான் ஏறி உட்கார்ந்திருப்பியா? அதெல்லாம் தப்பு முசாய். சரி சரி, கீழே இறங்கி வா. எப்ப எனக்கு மனசு சரியில்லைனாலும் நான் இந்த மரத்து மேலதான் ஏறி உட்காந்துப்பேன். நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியும் என்ன பாக்குறதுக்கு கூட்டிட்டு போனீங்க. நான் கிக்குச்சி கிட்ட ரொம்ப மோசமா நடந்துகிட்டேன்க்கா. நான் பண்ணது தப்பு. நான் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்க கூடாது, தப்புதான். என்ன முசாய்? எனக்கு ஒரு டவுட். இவ்ளோ பெரிய Dress போட்டுக்கிட்டு எப்படி அந்த மரத்து மேல ஏறின? எனக்கும் அந்த மரத்து மேல ஏறணும். என்னையே அறியாம நான் இந்த மரத்து மேல ஏறிட்டேன். இப்ப என்னால கீழே இறங்க முடியாது. நீ என்ன சீன பூனை குட்டியா? ஆமா. முசாய்க்கு பதிலா நாங்களும் ஹயக்கோவை போய் சந்திச்சோம். அவரும் ரொம்ப நல்லவரா தான் தெரிகிறாரு. விஷயம் என்னன்னா அவருக்கு உங்களை பிடிக்கலன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இல்ல இல்ல, அவரு என்ன போய் முசாய்னு நினைச்சுக்கிட்டாரு. அதுதான் பிரச்சனையே. ஏன் முசாய், இதுல உனக்கு விருப்பம் இல்லன்னு சொன்னா கிக்குச்சி ஷான் வருத்தப்பட மாட்டாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவளோட கதையை அவரு நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. திரும்பவும் பாக்கலான்னு வேற சொல்லிருக்காரு. அதான் எல்லாம் பேசி முடிச்சாச்சு. இப்போ திரும்பவும் பாக்கணும்னு என்ன இருக்கு? கரெக்டா சொன்னீங்கப்பா. எனக்கு இன்னும் ஏகப்பட்ட கனவுகளும் லட்சியங்களும் இருக்கு. அது எல்லாத்தையும் நான் முடிப்பேன். இந்த உலகத்திலேயே சிறந்த போட்டோகிராஃபர்னு பேர் எடுப்பேன். இதேதான் பல வருஷமா சொல்லிட்டு இருக்கா. வாங்கப்பா, நான் உங்களை ஒரு போட்டோ எடுக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. தேவையில்லைன்னு சொன்னாதான் தேவை இருக்குன்னு அர்த்தம். இப்படி வெறப்பா உட்காந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? கொஞ்சம் சிரிங்கப்பா. இப்ப சிரிக்கிற அளவுக்கு என்ன நடந்து போச்சு? இதோ இப்ப நடந்து பாருங்க தாத்தா. தாத்தா தாத்தா, வேடிக்கையான குடும்பம் ஒண்ணு இங்க இருக்கையிலே சிரிப்புக்கு என்ன பஞ்சம், சிரிப்புக்கு என்ன பஞ்சம். வேடிக்கையான குடும்பம் ஒண்ணு இங்க இருக்கையிலே சிரிப்புக்கு என்ன பஞ்சம், என்ன பஞ்சம். வாய் சிரிச்சா நோய் விட்டு போகும். நம்ம மனசு சந்தோஷம் வருக. நல்லா பாட்டு பாடுறிய ஷின்சான். அந்த கிக்குச்சி சான் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்பா இங்க பாருங்க. பரவாயில்லையே, நல்லா தான் எடுத்திருக்க. நான் இல்லாதப்போ நீங்க இதை அடிக்கடி பாருங்க. என்ன இப்படி பேசுறீங்க? இந்த போட்டோல எந்த குறையும் சொல்ல முடியாது. எப்படி தாத்தா சிரிக்க வச்சா பாத்தீங்களா? நீ புத்திசாலி தான் ஷின்சான்.